பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடையச் செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வரஞ்சரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திரௌபதி அம்மனுக்கு பால், பன்னீர், தயிர், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கலசங்கள் கோயிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாநகரின் ஐயங்குள தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத அருணகிரிநாதர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்ட போது பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. नमः पूर्वादि चतुर्दिक्षु विदित्वाद नमः ओम महामज्ञानाय नमः अवीरः ततोपरि योगासने कृताख्यं श्वेतावतं प्रतिभावेन. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காவடி ஆரத்தி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காவடிகளை சுமந்து வந்த பக்தர்கள் கோவில் முன்பு நடனமாடி முருகப்பெருமானை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து காவடிகளும் சுவாமி சன்னதி முன்பு வைத்து தீப ஆரத்தி காண்பித்தனர். அப்போது கோயிலில் திரண்டிருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என முழக்கமிட்டு முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர். தருமபுரி நெசவாள நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச தீர்த்தத்தை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றி குடமுழக்கு நடத்தி தீபாராதனை காண்பித்தனர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சக்கராபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரத்தில் அருள்பாலிக்கும் ஆதி மாரியம்மன் கோயில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் அர்ச்சகர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோர் பூக்களை தட்டுகளில் சுமந்து தேரோடும் வீதிகளில் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்தனர். வழியாக கோயிலுக்கு எடுத்துச் சென்ற நிலையில் தொடர்ந்து அம்மனுக்கு பூக்கள் சாற்றி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வேண்டுதல் செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள விஜய விநாயகர் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோபுர கலசத்தின் மீது பூஜை செய்யப்பட்ட புனித நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் மாயனூர் அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ ராம சமாஜ மடத்தில் 75ஆம் ஆண்டு வைர சீதா கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க சீதா தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு தர்காவுக்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நெல்லை டவுனில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வேணுவன குமார முருகன் கோவில் குடமுழுக்கு விழா 175 ஆண்டுகளுக்கு பின்னர் வெகு சிறப்பாக நடைபெற்றது. யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பஞ்ச வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வேணுவன குமார சுவாமியின் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கர்சிலாவேல் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. காப்பு நான் அணிதல், முன்னதாக திருக்குடம் நிறுவுதல், வேள்வி சாலை புகுதல் உள்ளிட்ட வேள்விகள் நடத்தப்பட்டு 19 அடி உயரமுள்ள கர்சிலா வேலுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருச்சி மாநகர் எடமலைப்பட்டி புதூரில் பிரசித்தி பெற்ற புனித குழந்தை இயேசு திருத்தலத்தில் 39ஆம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மின் விளக்குகளாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட 3 சப்பரங்களில் காவல் சம்மனசு, புனித மரியன்னை மற்றும் குழந்தை இயேசு ஆகிய சொரூபங்கள் வைக்கப்பட்டு ஆடம்பர தேர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இந்த ஆடம்பர தேர் பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பங்கு மக்கள் பங்கேற்று மனமுருக வேண்டுதல் செய்தனர். முன்னோர் சாபங்களில் இருந்து விமோசனம் அளிக்கும் திருவாரூர் விஜயபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா தேவியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள அனைத்து கோபுர விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலை அடிவாரத்தில் உள்ள கல்லவழி கருப்பனார் கோவிலில் முப்பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஆடு, கோழி, பன்றிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து 2500 கிலோவுக்கு மேல் கறி சமைக்கப்பட்டு 5000க்கும் மேற்பட்டோருக்கு சம்மந்தி விருந்து நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் கற்பகம் கார்டன்ஸ் RMS காலனியில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோவில் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து கற்பக விநாயகருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சோழவரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். திருச்சி மாநகர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள புனித அருளானந்தர் திருத்தலத்தின் 72வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட 3 திருத்தேர்களில் காவல் தெய்வம் சம்மனசு, புனித மரியன்னை மற்றும் அருளானந்தர் ஆகியோரின் துருப்புகள் வைக்கப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பங்கு மக்கள் கலந்து கொண்டனர்.